2025ல் நிறைய ஜானர் ஆஃப் படங்கள் வந்தது. அதில் 2 படம் எல்லா ஆடியன்ஸோட மனசுக்கும் ஒரு நிறைவான உணர்வு கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். இது 2மே ஃபீல் குட் மூவி. ஒன்று மலையாளத்தில் வந்த சர்வமாயா, இன்னொன்று இந்தோனேஷியன் ஃபிலிமான சோரே எ வைஃப் ஃப்ரம் த ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு படம். இந்த 2 படங்களுக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2மே ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. அதுவும் குறிப்பாக காதலை மையமாக வச்சு இயங்குது. ஒரு படம் சூப்பர் நேச்சுரலாகவும் இன்னொரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயா, சோரே இந்த 2 படங்களோட கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரபேந்து ஒரு மியூசிஷியன். அவர் தன்னோட அப்பாவோட ஏற்பட்ட ஒரு முரண் காரணமாக தன்னோட வீட்டை விட்டு வெளியே போய் வாசிச்சிட்ருக்காரு. ஒரு சந்தர்ப்ப சூழல் காரணமாக திரும்ப அவர் தன்னோட வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போது அவருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரான ஒரு ஆவி அவரோட பழகுது. அந்த ஆவியோட பேர் தான் டெலுலு. ஸோ டெலுலுவும் பிரபந்துவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுன்னு வழியாக அவங்க 2 பேருமே அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. சோரேவோட கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தோனேஷியாவை சேர்ந்தவர் ஜோ. அவர் குரோஷியாவில் வச்சுட்ருக்காரு. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். தன்னோட கெரியரில் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்கிறவர். அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில் ஒரு சின்ன முரண் இருக்குது. அந்த முரண்னால் அவர் தன்னோட வாழ்க்கையில் பெரும் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கார். அதனாலேயே அவர் தன்னை தானே அழிச்சிக்கிறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் திடீர்னு அவர் வீட்டுக்குள்ளார ஒரு பொண்ணு வராங்க. உன்னோட எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கேன், உன் மனைவி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதின் வழியாக சோரே தன்னோட குறைகள் என்ன அப்படிங்கிறதையும், ஜோ தன்னோட ட்ராமாவில் இருந்தும் தான் அப்பா மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் இருந்தும் அவர் மீண்டு வந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் சோரே படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 படங்களோட மேல் லீட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒன்று தான். அவங்களுக்கு க்ரியேட்டிவான ஒரு ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரோட பர்பஸ் அப்படிங்கிறது அவங்க நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்களோட வாழ்க்கையை கொஞ்சம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. இன்னொன்று, ஒரு பக்கம் சூப்பர் நேச்சுரல், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் டைம் லூப் இந்த கான்செப்டை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வித்தியாசங்களை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் இந்த 2 படங்களுக்கும் ஒத்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆடியன்ஸ் மனசில் அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சின்னு சொல்லலாம். எல்லாருமே நம்ம கூட ஒரு டெலுலு இருந்தால் நல்லா இருக்காதா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு அந்த கேரக்டரும், நமக்கு சோரே மாதிரி ஒரு பொண்ணு காதலியாக கிடைக்க மாட்டாளா அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தையே ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 2 கேரக்டருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கும். சரி, டெலுலு யார்? டெலுலு ரொம்ப துடிப்பான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு மியூசிக் தெரியும், கிட்டார் வாசிக்க தெரியும். அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸுனால் அவ்வளோ அப்சசிவ். அந்த பொண்ணுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்க்க தெரியும். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு நல்லதை பார்க்க தெரியும். அந்த பொண்ணை சுற்றி இருந்த எல்லாருமே நல்லவங்க. அந்த பொண்ணு ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணுறா. காதலிக்கப்படுறமா இல்லையான்னு தெரியாத ஒரு காதலை அவள் துரத்துறா. அதன் வழியாக தன்னை சுற்றி இருந்த மனிதர்களையும் காதலையும் இழந்துடுறா அப்படின்னு சொல்லலாம். சோரே சென்சிபிளான பொண்ணு, தைரியமான பொண்ணு, ஃபேஷன் டிசைனர், ஃபோட்டோகிராஃபியை ரசிக்கக்கூடிய பொண்ணு, எல்லாத்த விட பைத்தியகாரத்தனமாக காதலிக்கக்கூடியவ. இந்த படத்திலே மார்க்கோன்னு ஒரு கேரக்டர் அவளை பார்த்து சொல்லுவோம், காதல் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு. தான் காதலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமே சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. டெலுலுக்கு மியூசிக் தெரியும், இவளுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஆர்வம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஃபேஷன் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த பொண்ணு ஃபேஷன் டிசைனர். 2 பேருமே தங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஆண்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்கிறவங்க. இப்போ டெலுலு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரபேந்துக்கு இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் டேலண்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறான். இங்கே சோரே பார்த்தோம் அப்படின்னா, ஜோவோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லையும், ஜோ தான் வாழ்நாள் முழுசும் கஷ்டப்படுறது எதுக்காக, தன்னோட ஃபோட்டோகிராஃபிஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறா. இப்படின்னு நிறைய சிமிலாரிட்டிஸ் இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமே உண்டு. பிரபேந்து கிட்டாரிஸ்ட், மியூசிக்கில் பெரிய ஆகணும்னு ஆசைப்படுறவன். தனக்கு இருக்கக்கூடிய ஒரு லோ கான்ஃபிடென்ஸ் காரணமாக அதை சாதிக்க முடியாமல் போயிடுது. இன்னொன்று, தான் கிட்ட பணம் இல்லைன்றதையும், தான் சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் பணம் இருக்குங்கிறதையும் பார்த்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு அவங்கள யாரையும் போய் சந்திக்காமே இருக்கான். ஆனால் அவன் வாழ்க்கைக்குள்ளார ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏற்படுது. அதுதான் இந்த டெலுலு அவனோட சேர்றது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுது அப்படின்னு இந்த கேரக்டரோட ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். சோரே பொறுத்த வரைக்கும் ஜோ ஒரு ஃபோட்டோகிராஃபர். இங்கே நம்ம எப்படி அங்கே மியூசிக்கோ இங்கே அதை ஃபோட்டோகிராஃபி அப்படியே நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்லை உலகத்துக்கே காட்டணும், பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தணும்னு ஆசைப்படுறவன். ஆனால் அது அவனுக்கு நிகழாமையே தள்ளி போய்கிட்டே இருக்குது. அவனோட காதலியும் அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாளோ அப்படிங்கக்கூடிய உணர்வு அவனுக்கு அதிகமாகவே இருக்குது.
சின்ன வயசில் தன்னோட அப்பாவால் ஏற்பட்ட ஒரு ட்ராமா அவனை தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்குது. இதனால் போதைக்கும் சிகரெட் பழக்கத்துக்கும் அடிமையாகி தன்னோட வாழ்க்கையை அவனே அழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனோட வாழ்க்கைக்குள்ளேயும் சூரிய வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கை மேம்படுது. அவனோட ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்லுமே கூட இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா, கலை மீதான ஒரு ஆர்வம் இருக்குது. இவனுக்கு இசை, இவனுக்கு ஃபோட்டோகிராஃபி. 2 பேருக்குமே அதை கொண்டு போய் ஸ்டேஜ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இவங்க 2 பேரையுமே ஒரு பெண் பாத்திரங்கள் தான் வந்து அவங்கள மேல் நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகம் முழுசும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள். இந்த படங்களுமே இதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயா பொறுத்த வரைக்கும் பிரபேந்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது. பிரபேந்தோட அம்மா இறந்து போன சமயத்தில் கடைசி நேரத்தில் அவனால் அவங்க அம்மா முகத்தை கூட பார்க்க முடியாமல் போனதுக்கு தன்னோட அப்பாவோட கோபமும் அவரோட கேரக்டரும் தான் காரணம் அப்படிங்கிறதுனால அவன் தான் அப்பாவோட பேசுகிறதையே நிறுத்திடுறான். அவங்க அப்பாவை விட்டு தூரமாக விலகி போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் தனக்கு இருந்த கடவுள் நம்பிக்கையை கூட அவன் தூக்கி போட்டுடுறான். தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை அவன் மறக்கணும்னு முயற்சி பண்ணுறான். கோயிலுக்கு போகிறதெல்லாம் நிறுத்திடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதில் காட்டப்படுது. ஜோ வாழ்க்கையிலையும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க அப்பா ஜோ 4 வயசாக இருக்கும்போது விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போய் குரோஷியாவில் செட்டில் ஆகிடுறாரு. ஸோ தன்னை நிராகரித்த தான் குடும்பத்தை நிர்கதியாக விட்டுட்டு போன தான் அப்பா மேலே ஒரு கோபமும் இருக்குது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அப்பாவோட ஸ்பரிசம் கிடைக்காத ஒரு ஏக்கமும் அவனுக்கு இருக்குது. இந்த ட்ராமா அவனை வந்து ரொம்பவே ஆட்டு வைக்குதுன்னு சொல்லலாம். இந்த 2 மேல் கேரக்டர்ஸுமே அவங்க வாழ்க்கையில் சிலதை இழந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே கோவத்தில் இருக்காங்க, மன்னிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, இவங்க 2 பேருமே அவங்களோட ஃபெயிலியர்ஸ்க்கு காரணமாக இல்லை அதை தூக்கி யார் மேலேயே பழி போடணும் இல்லையா, அதுக்கு அவங்க அப்பாக்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம். இது சர்வமாயால் எங்கேயும் நேரடியாக பேசப்படலைனாலும் கூட சோரே படத்தில் ஜோ ஒரு இடத்துல வந்து நேரடியாகவே தன்னோட ஒய்ஃப் முன்னாடி அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, யாராவது இதெல்லாம் பண்ணுவாங்களா, எனக்கு அதனால தான் இவ்வளோ காயம் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவன் நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காமிக்கப்படும். இந்த 2 ஆஸ்பெக்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதோட கிளைமேக்ஸில் வரும்போது 2 பேருமே அவங்க அப்பாக்களை மன்னிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அரவணைச்சிக்கிறதா இருக்கட்டும், இது 2மே நிகழும்போது அவங்க 2 பேருமே தங்களுக்குள்ளார இருந்த அந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, தங்களோட ஃபெயிலியருக்கு நாங்கள் தான் காரணம், வெளியில் யார் மேலேயும் பழி போட முடியாதுங்கிறதும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் அவங்க 2 பேருக்கு வந்துருச்சுங்கிறது தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையில் இந்த 2 படங்களுமே ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹியூமனுக்கும் இறந்து போன ஒரு பெண்ணோட ஆன்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உறவு தான் வந்து சர்வமாயா பேசுது அப்படின்னு சொல்லலாம். அதன் வழியாக தான் அந்த 2 கேரக்டர்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பேசுது. சோரேவை பொறுத்த வரைக்கும் இறந்து போன தன்னோட கணவனை திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு மனைவியோட கதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சத்யவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரியும். ரோஜாங்கிற படம் கூட வந்து அதை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது தான். எக்ஸாக்ட்லி அந்த பிளாட்டு தான் வந்து இந்த படத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயா படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் தான் வந்து டெல்லியில் வந்து பிரபேந்துக்கிட்ட தன்னோட காதலை வந்து சொல்லும், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பிரபேந்து சொல்லுவான், இது வந்து ஒரு பொசசிவ்னஸ்னால உனக்கு வந்திருக்கும், இன்னொன்று இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில் சொல்லும், காதல் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது, இட்ஸ் எ டீப் எமோஷனல் கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் உனக்கும் எனக்கு இருக்குது, அது உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும். இதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு இடத்துல பிரீத்தி முகுந்தன் வந்து தன்னோட காதலனை பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, லவ்வை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நாம் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சு ஏற்றுக்கிறதுன் வழியாக தான் கடக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லவ் சார்ந்து இந்த படங்கள் பேசுகிறது ஒன்று. சோரையை பொறுத்த வரைக்கும் அவர் இடத்துல சொல்லுவா, 1000 தரம் நான் இறந்து பிறந்து வந்தாலும் நான் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லுவா, எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த டைலாகை மெய்ப்பிக்கிற மாதிரி தான் வந்து அந்த படம் முழுசும் அவள் திரும்ப திரும்ப அந்த டைம் லூப்புக்குள்ளே போய் வந்து தன்னோட கணவனை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுங்கிற அந்த போராட்டத்தை நிகழ்த்திக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு காமிக்கப்படும். ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் லவ் ஃபிலிம் தான். ஆனால் இந்த 2 டைரக்டர்ஸுமே அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட ஜானர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், ஒரு கோஸ்ட், இது இந்த படத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. சோரே பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ட்ராவல் அண்டு ஒரு டைம் லூப் கான்செப்டை வச்சு தான் இந்த கதை ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி சர்வமாயா விட சோரே வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நிறைய டைம் லூப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட படத்தில் ஒரு 15-20 டைம் லூப்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைம் லூப்லேயும் ஒரு லீக் இருக்கும். அந்த லீக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே வர தான் நமக்கு அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த படம் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபீலையும் எமோஷனையும் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய படமாக வந்து நம்ம சோரேவை பார்க்கலாம். இந்த 2 படத்துலையுமே லீட் கேரக்டர்ஸ் மீட் பண்ணிக்கக்கூடிய சீன் வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயாவில் டெலுலு வந்து ஒரு கோஸ்ட், அதனால் பிரபேந்து முதல் முறையாக டெலுலுவை பார்க்கும்போது பயப்படுறான். சோரேவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டைம் ட்ராவல் கதை தான். ஆனால்
ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு எழுந்திருக்கிறா அப்படின்னா அவனுக்கு இது எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஹூ ஆர் யூ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வியை கேட்பான். அவன் பயப்படுவான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது டைம் லூப்பாகவும் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரியான காட்சிகள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் 2 லீட் கேரக்டர்ஸ் மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமாகவும் சிமிலராகவும் இருந்து தான் பார்க்க முடியும். இந்த 2 படத்துலையுமே மேல் கேரக்டர்ஸை ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் சோரேக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அவள் வந்து தன்னோட ஹஸ்பண்டை மீட்டு கொண்டு போகிறதுக்காக ரிப்பிட்டேட்டிவாக டைம் லூப் பண்ணி வரா அப்படிங்கிறது காமிக்கப்பட்டுருது. சர்வமாயா பொறுத்த வரைக்கும் டெல்லுலுக்கு தான் யாருங்கிறது மறந்து போச்சு. அதே மாதிரி பிரபேந்துவை தான் ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியல. அதோட பர்பஸ் என்னென்னு அதுக்கு புரியல. அப்போ ஒரு டைலாக் கூட வரும், நான் ஏன் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண மாதிரி உங்கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கூட டெல்லு ஒரு இடத்துல சொல்லும். ஸோ இந்த மாதிரி மேல் கேரக்டர்ஸை தொடர்ந்து அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற காட்சிகளும் வந்து இந்த படத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2 படங்கள்லையுமே பிரதானமாக எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டெலுலு ஏன் பிரபேந்துவை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னும், சோரே எப்படி அந்த டைம் ட்ராவலிங் டைம் லூப்பையை ஆக்சஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தான். சர்வமாயா பொறுத்த வரைக்கும் டெலுலு பிரபேந்துவை சூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவள் வாழ்க்கைக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவள் காதலிச்ச அதே மாதிரியான ஃபிசிக் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு ஆளாக வந்து பிரபேந்து இருக்கான் அப்படிங்கிறதும், அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது மியூசிக் அப்படிங்கிறதும் 2 பேருக்குமே ஒரு ட்ராமா இருக்குது. டெலுலுக்கு தான் யாருங்கிறதே மறந்து போச்சு. பிரபேந்துக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில்லை வெளியில் கொண்டு வர முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஹெல்ப் பண்ணுறதின் வழியாக இவன் லைஃப்லையும் டெலுலு தான் யாருங்கிறதையும் அறிஞ்சிக்குது. டெலுலுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கறதுக்கான ஒரு ஆளாக பிரபேந்து இருக்காங்கிறதுனாலே தான் விதி அவளை அங்கே கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோரேவை பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவன் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப்லையும் எழுதி வச்ச குறிப்பிலையும் ஆர்டிக்கில் வந்து நோ டைம் ஜோன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறா. அவங்க ட்ராவல் பண்ணி போய் டைமை வந்து நோ டைம் ஜோன்லேருந்து அவள் விருப்பப்பட்ட ஒரு டைம் ஜோனுக்கு ட்ராவல் பண்ணி போய் தன்னோட கணவன் ஃப்யூச்சரில் இறந்து போக முடியாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறா அப்படின்னும், அங்கேருந்து தான் தொடர்ந்து அந்த டைம் லூப் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு காமிக்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த 2 படத்துலையும் காமிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, டெலுலுக்கு தன்னோட வாழ்க்கையை பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகம் வர ஒவ்வொரு அங்கமாக அவளுக்கு வந்து மறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு காமிப்பாங்க. சோரேவை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் லூப் பண்ண அவளுக்கு அந்த டைம் டியூரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை அவள் லேட்டாக புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறதுனால அந்த டைம் லூப் முடிகிறதுக்குள்ளார தன் கணவனை திருத்திட முடியுமா அப்படிங்கிறத அவளோட போராட்டமாக நம்ம காமிப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, என்னதான் சர்வமாயாவில் வர டெல்லு வந்து ஒரு கோஸ்ட் அப்படின்னாலும் கூட அது தன்னோட பர்பஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் தான் இந்த பூமியில் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு காமிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. சோரியை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் ட்ராவல் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னாலும் கூட அதுக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம காமிச்சிருவாங்க. நோ டைம் ஜோன் தான், அங்கேருந்து தான் அவன் டைம் ட்ராவலும் பண்ணுறா. ஆனால் அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அது மிக மிக குறைவு. ஏன்னா எங்கே தான் நம்ம போனாலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டு தான் இல்லையா. அதை உணர்த்துற மாதிரி ஒரு டைம் கான்ஷியஸ்னஸை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2த்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிறதையும் நமக்கு வந்து செட் பண்ணி காமிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம். 2 படத்துலையுமே ரிடம்ஷன் அண்ட் ரீடிஸ்கவரிங் 2மே இருக்குதுன்னு சொல்லலாம். சர்வமாயாவை பொறுத்த வரைக்கும் பிரபேந்துவோட டெலுலு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா பிரபேந்துவோட வாழ்க்கைக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவனை ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கிட்டார் வாசிக்க கூப்பிடுவார். அப்போ அவன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அந்த டியூனை பிடிச்சி வாசிக்கிறதுக்கு. அப்போது டெலுலு தான் வந்து அவனுக்கு ஹம் பண்ணி நீ இந்த டியூனை பிடிச்சி வாசி அப்படின்னு சொல்லுவோம். அவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாசிப்பான். அங்கேருந்து அவனோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். பிரபேந்துவோட சக்ஸஸ் வழியாக டெலுலுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா தனக்கும் மியூசிக் தெரியும், தனக்கும் கிட்டார் வாசிக்கிறது நான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் அது உணர்ந்துக்குது. இதே மாதிரி சிமிலரான ஒரு சீன் வந்து சோரேலையும் இருக்குது. ஜோ வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர்னாலும் தான் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசைப்படுறான். டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால சோரேக்கு தெரியும் அவனோட பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி எது அப்படின்னு. அதனால் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். நீ வந்து லடாக்கில் எடுத்த ஒரு முக்கியமான ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு காமி, அதன் வழியாக வந்து உனக்கு கண்டிப்பாக உன்னோட ஃபோட்டோகிராஃப்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதில் ஜோ வந்து சக்ஸஸும் அடையிறான் அப்படிங்கிறது. இந்த 2 படங்கள்லையுமே மேல் கேரக்டர்ஸோட கெரியர் வைஸ் க்ரோத்துக்கு வந்து இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டப்பட்டுருது. இன்னொரு முக்கியமான சங்க் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் இந்த 2 படத்துலையுமே பேசப்படுது. சர்வமாயாவை பொறுத்த வரைக்கும் பிரபேந்து தன்னோட அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிறான். அவரோட கோவமும் அந்த கோவத்தில் அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் அவனுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுறதுனால அவங்க அப்பா கிட்ட தான் விலகி போகணும்னு நினைக்கிறான். இன்னொன்று தன்னோட அம்மாவோட முகத்தை கடைசியாக பார்க்க முடியாமல் போனதுக்கும் தான் அப்பா தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த அப்பா தான் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, தான் பண்ண அந்த ஒரு நாள் தப்பு வந்து அவர் எப்படிலாம் வாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவனை வந்து புணர வைக்குது அந்த டெலுலு. அதன் வழியாக டெலுலுக்கு தான் யாருங்கிற ஒரு ரியலைசேஷனும் வருது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கப்படும். சோரேல வந்து தன் கணவன் ஜோக்கு அப்பா மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு என்னங்கிறது அவளுக்கு முதல்ல தெரியறதில்ல. அது லேட்டரான அவன் நிறைய டைம் லூப்ஸ் வழியாக தான் அவள் கற்றுக்கிறா. ஸோ அப்போ அவருக்கு ஒரு புரியுது என்ன அப்படின்னா, இவன் அவங்க அப்பாவை ஒரு முறை போய் நேரில் சந்திச்சுட்டு அவரை போய் மன்னிச்சுட்டு வந்துட்டான்னா இவன் வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு அவன் நம்புறான். அவனை வந்து எப்படியாவது அவங்க அப்பாவை மீட் பண்ண வச்சிடணுன்றதுக்காக புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால்
நிறைய டைம் லூப்ஸ்குள்ளார போயிட்டு வந்ததுனால அவளோட டைம் டியூரேஷன் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அதை அவளால் செய்ய முடியாமே போயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் சோரையில் என்ன அப்படின்னா, அவளுமே வந்து நிறைய நேரங்களில் அவனை அக்யூஸ் பண்ணுறான். அவனோட பிரச்சனை என்னன்னு தெரியாமல், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் திணறிக்கிட்டு இருக்கா. ஒரு டைம் லூப்பில் தான் கண்டுபிடிச்சிப்பா. என்ன அப்படின்னா வந்து ஜோவோட முன்னாள் காதல் எப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணாலோ அந்த மாதிரி தான் தொடர்ந்து நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவள் புரிஞ்சுக்கிறான். ஸோ அதை அவள் மாற்றிக்க முயற்சி பண்ணுறான். இன்னொன்று, சில மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ளார அவங்களுக்குள்ளார இருந்தால் அந்த உணர்வுகளை எடுத்துகிட்டு வர முடியும், அவங்களுக்குள்ளேருந்து தான் அந்த சேஞ்சஸ் வர முடியுங்கிறதையும் அவள் புரிஞ்சுக்கிறா. ஸோ இனிமேல் வந்து ஜோ அவன் மனசுக்குள்ளேருந்து அந்த மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வை நிகழ்த்திட்டு அவள் காணாமல் போயிடுறான் அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயாவோட கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெலுலு தான் யார் அப்படின்னும் தனக்கு என்ன நடந்தது அப்படின்னும் ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த காட்சி. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்து போனா அப்படிங்கிற அந்த சிமிலரான சிச்சுவேஷன் வந்து பிரபேந்துக்கு நடக்கும்போது தான் அவள் ரியலைஸ் பண்ணிக்கிறா தான் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனோம் அப்படின்னும் தன்னோட குடும்பம் இது அப்படின்னும் அவள் சொல்லிக்கிறா. தான் ஒன் சைடாக காதலிக்கிற அந்த காதலனை வந்து தான் வீட்டுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட அந்த டைமில் தான் வந்து இறந்து போனதாகவும், தன்னோட பிரெயின் டெட் ஆகிட்டதுனால தன்னோட ஃபேமிலி சம்மதத்தோட தனக்கான மரணம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னும் வந்து அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அதன் வழியாக ஒன்று புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவளுக்கு நிஜத்தில் ஒரு காதல் வந்து நிகழவே இல்லை. ஆனால் ஒரு கோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதே மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு பர்சனோட அவளுக்கு ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத உணர்றா. அந்த காதல் அங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன க்ளோஷரோட முடியுது. அதே மாதிரி தான் யாருங்கிறத முழுமையாக உணர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவன் மறைஞ்சு போய்ட்றா அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி சோரையிலையும் வந்து சோரை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டைம் லூப்பில் திரும்ப வரதே இல்லை. ஏன்னா அவளோட டைம் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு போய்டுறதுனால அவளால் அந்த டைம் லூப்புக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் அவள் விட்டு சென்ற அந்த நினைவுகள் இருக்கு இல்லையா, பல டைம் லூப் பண்ணி வந்து திரும்ப திரும்ப வந்து ஜோவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். அது ஏதோ ஒரு வகையில் வந்து அவனோட மைண்டுக்குள்ளார பதிஞ்சு தான் எதையோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அவனை வந்து புஷ் பண்ணி துரத்த ஆரம்பிக்குது. அந்த துரத்தல் வழியாக தான் வந்து அவன் வந்து இந்தோனேஷியாவுக்கு திரும்ப போகிறான். தன்னோட அம்மாவை போய் மீட் பண்ணுறான். தன்னோட லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கிறான். 2 படங்கள்லையுமே வரக்கூடிய 2 பிரதான கேரக்டர்ஸுமே வந்து ஒரு இடத்துல வந்து இன்விசிபிள் ஆகிடுறாங்க. ஒருத்தருக்கு தான் யார் தான் எப்படி இறந்தோங்கிறது தெரிஞ்ச அந்த நொடியில் லேசாக உணர்றேன்னு சொல்லி அவன் மறைஞ்சு போகிறான். இந்த படத்துலையுமே வந்து அவள் ஏற்படுத்த வேண்டிய முழு தாக்கத்தையும் ஆல்ரெடி பல டைம் லூப்ஸில் ஏற்படுத்திக்கிறதுனால இனிமேல் அவளுக்கு டைம் இல்லைங்கிறதுனாலையும், ஜோக்குள்ளேருந்து தான் அந்த மாற்றம் வரணுங்கிறத அவள் புரிஞ்சுக்கிறதுனாலையும் அந்த டைம் லூப்பை இனி ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு அவள் ஆஃப் ஆகிடுறா. ஸோ 2 பேருமே வந்து அந்த இடத்துல வந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சர்வமாயா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனை வந்து டெலுலுவால் தொட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதால் வந்து பிரபேந்துவை கட்டிப்பிடிக்க முடியும். கட்டிப்பிடிக்கிறதின் வழியாக அவளுக்கு என்ன நடந்ததுங்கிற எல்லா உணர்வுகளையும் பிரபேந்துக்கு வந்து கடத்திடுவா. அதே மாதிரி தான் சூரிய படத்தில் இந்தோனேஷியாவில் ஜோ ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்காக சோரியா அங்கே வரா. அங்கே 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் ஏதோ ஒரு வகையில் காலத்தோட ஒரு சின்ன நினைவாக ஒரு ஷேடாக வந்து அதுக்குள்ளார சூரிய இருக்கா. அப்போது அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கை கொடுத்துக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ளார நிகழ்ந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த மரணம், இந்த டைம் லூப் எல்லாமே திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஃபைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட அந்த படம் முடியுது. சர்வமாயா பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு க்ளோஷர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெலுலுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஞாபகம் வந்துச்சு, அவன் மறைஞ்சு போயிட்டான். ஆனால் அது மட்டும் ப்ராப்பர் க்ளோஷர் கிடையாது. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குல்ல, தான் பொண்ணு எங்கே காதலிக்கப்படாமல் போயிட்டாலோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்டவ எப்படி காதலிக்கப்படாமல் போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த க்ளோஷர் கொடுக்கறதுக்காக தான் பிரபேந்து வந்து டெலுலோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவளோட ஃபோட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அந்த படம் முழுக்குமே அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா தான் கூட இருந்தது உண்மையாலுமே ஒரு ஆவியா, அது டெலுலு தானா, இல்லை தன்னோட ப்ரொஜெக்ஷனா அப்படின்னு கூட அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் அவன் பிரமிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அவங்க அம்மா கேட்பாங்க, என் பொண்ணு காதலிச்சா அந்த பையன் நீ தானா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு திருப்தி. தான் பொண்ணு தங்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பையனை உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அவங்களுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். தான் பொண்ணு காதலிக்கப்படாமல் போகலை, அவளை விரும்புகிற ஒரு பையன் இந்த உலகத்தில் இருக்கான் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அந்த க்ளோஷரையும் வந்து கொடுக்கறது மூலமாக வந்து ஸோ அதுக்கப்புறமா ஒரு கோஸ்ட் டச் அப்படிங்கிற மாதிரி டெலுலு காத்தா வந்து அவனை ஒரு முறை தழுவிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து முடியுதுன்னு சொல்லலாம். இந்த 2 படங்களுக்குமே இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபீமேல் லீடோட பேர்களை தான் வந்து தலைப்பாக வச்சுருக்காங்க. டெலுலுவோட ஒரிஜினல் பேர் மாயா அப்படிங்கிறதுனால சர்வமும், அதாச்சும் பிரபேந்துவை சுற்றி இருக்கக்கூடிய சர்வமும் மாயாவாக இருந்திருக்கா அப்படிங்கிறதுனால சர்வம் மாயா. சோரையை பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவனை மீட்டு எப்படியாவது கொண்டு வந்து அவனோட வாழ்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனைவியின் கதை அப்படிங்கிறதுனால சூரியங்கிற அந்த தலைப்பு வந்து ரொம்ப ஆப்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சர்வமாயா சோரே படத்துக்கு உண்டான ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோரே படத்தோட ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவை அதை பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன்.